CPA இது ப்ரோ சேனல் சாக்பீஸ் அகாடமி டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது யூனிட் 9 பார்ட் நம்பர் 4. இதில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்குவோம். அதனுடைய விடைகளை நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் பகிரும்போது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். இந்த தேர்வில் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் சிறு கட்டணம் கட்டி சேர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேர்வினை நீங்கள் பயிற்சி பெற முடியும். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுத்து உங்கள் வெற்றியை நிச்சயம் செய்யுங்கள். இப்போ நீங்கள் இந்த தேர்வை எழுதுறதுக்கு முன்னால் இந்த தேர்வானது எவ்வாறு நடைபெறுகிறது என்றால், முதலில் மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அதிலிருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு அன்றே தேர்வு நடத்தப்படுகிறது. தினந்தோறும் இந்த தேர்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உடனடியாக சேர்ந்து உங்கள் தேர்வு பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 76வது கேள்வி. திட்டக்குழுவில் முழு நேர உறுப்பினர்கள் டேஷ். திட்டக்குழுவில் முழு நேர உறுப்பினர்கள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 4, 5, 3, 2. 77வது கேள்வி. 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி டேஷ் சதவீதமாக இருந்தது. 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி டேஷ் சதவீதமாக இருந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 3.2, 3.5, 3.3, 3.4. 78வது கேள்வி. 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் டேஷ். 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1991 95 வரைக்கும், 1974 79 வரைக்கும், 1990 94 வரைக்கும், 1989 93 வரைக்கும். 79வது கேள்வி. சுழற்சி திட்டங்கள் என்று எந்த ஆண்டை குறிப்பிடுகிறார்கள்? சுழற்சி திட்டங்கள் என்று எந்த ஆண்டை குறிப்பிடுகிறார்கள்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1973 முதல் 1980 வரை, 1963 முதல் 1970 வரை, 1993 முதல் 2000 ஆண்டு வரை, 2003 முதல் 2010 ஆண்டு வரை. 80வது கேள்வி. சேலம், விசாகப்பட்டினம் போன்ற இடங்களில் எஃகு தொழிற்சாலைகள் டேஷ் ஐந்தாண்டு திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டன. சேலம், விசாகப்பட்டினம் போன்ற இடங்களில் எஃகு தொழிற்சாலைகள் டேஷ் ஐந்தாண்டு திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதல் ஐந்தாண்டு திட்டம், 7ஆம் ஐந்தாண்டு திட்டம், 6ஆம் ஐந்தாண்டு திட்டம், 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். 81வது கேள்வி. நாகார்ஜுனா சாகர் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? நாகார்ஜுனா சாகர் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் கர்நாடகம், மேற்கு வங்காளம், ஆந்திர பிரதேசம், பீகார். 82வது கேள்வி. டேஷ் நதியின் குறுக்கே ஹிராகுட் அணை கட்டப்பட்டுள்ளது. டேஷ் நதியின் குறுக்கே ஹிராகுட் அணை கட்டப்பட்டுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கோதாவரி, மகாநதி, சட்லஜ், காவிரி. 83வது கேள்வி.
ஹெரால்டு டூமர் வடிவத்தை அடிப்படையாக கொண்டது டேஷ் ஐந்தாண்டு திட்டம். ஹெரால்டு டூமர் வடிவத்தை அடிப்படையாக கொண்டது டேஷ் ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதலாம், ஆறாம், ஐந்தாம், எட்டாம். 86வது கேள்வி, ஹிராகுட் அணை எங்குள்ளது? ஹிராகுட் அணை எங்குள்ளது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஹரியானா, பஞ்சாப், மேற்கு வங்காளம், ஒரிசா. 86வது கேள்விக்கு வந்திருக்கோம். இந்தியாவை தற்சார்பு பொருளாதாரமாக மாற்றும் குறிக்கோளை கொண்ட ஐந்தாண்டு திட்டம். இந்தியாவை தற்சார்பு பொருளாதாரமாக மாற்றும் குறிக்கோளை கொண்ட ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரண்டாம், மூன்றாம், ஆறாம், 10ஆம். 87வது கேள்வி, நிதி ஆயோக்கில் துறை தலைவரை நியமிப்பவர்? நிதி ஆயோக்கில் துறை தலைவரை நியமிப்பவர்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் பிரதமர், முதலமைச்சர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள், முழு நேர உறுப்பினர்கள். 88வது கேள்வி, 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி டேஷ் சதவீதமாகும்? 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி டேஷ் சதவீதமாகும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 5.3, 5.6, 5.7, 5.4. 89வது கேள்வி, இறப்பு வீதம் 100 பேருக்கு 45ஆக குறைக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட ஐந்தாண்டு திட்டம். இறப்பு வீதம் 100 பேருக்கு 45ஆக குறைக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 9வது, 10வது, 7வது, 8வது. 90வது கேள்வி, 11வது ஐந்தாண்டு திட்டம் ஒட்டுமொத்த வளர்ச்சி டேஷ் சதவீதம் ஆகும்? 11வது ஐந்தாண்டு திட்டம் ஒட்டுமொத்த வளர்ச்சி டேஷ் சதவீதம் ஆகும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 8.3, 8.2, 8.4, 8.5. 91வது கேள்வி, மனித வள மேம்பாட்டை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் டேஷ்? மனித வள மேம்பாட்டை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் டேஷ்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதலாம், ஆறாம், இரண்டாம், 8ஆம். 92வது கேள்வி, நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்குதலை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம். நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்குதலை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 9ஆம், 11ஆம், 10ஆம், 12ஆம். 93வது கேள்வி, சமூக நீதி மற்றும் சமத்துவம் வளர்ச்சி அடைவதை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் டேஷ்? சமூக நீதி மற்றும் சமத்துவம் வளர்ச்சி அடைவதை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் டேஷ்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 10ஆம், 9ஆம், 11ஆம், 8ஆம். 94வது கேள்வி, 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.0%. அந்த ஆண்டு ஏற்பட்ட ஒட்டுமொத்த வளர்ச்சி டேஷ் சதவீதமாகும்? 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.0%. அந்த ஆண்டு ஏற்பட்ட ஒட்டுமொத்த வளர்ச்சி டேஷ் சதவீதமாகும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 6.1, 6.0, 6.2, 6.3. 95வது கேள்வி, ஜனதா கட்சி ஆரம்பித்த டேஷ் ஐந்தாண்டு திட்டம் காங்கிரஸ் கட்சியால் கைவிட்டது? ஜனதா கட்சி ஆரம்பித்த டேஷ் ஐந்தாண்டு திட்டம் காங்கிரஸ் கட்சியால் கைவிடப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 4வது, 3வது, 5வது,
8வது. 96வது கேள்வி. மயூராட்சி திட்டம் டேஷ் ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. மயூராட்சி திட்டம் டேஷ் ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, ஐந்தாவது. 97வது கேள்வி. சாம்பல் திட்டம் டேஷில் ஆரம்பிக்கப்பட்டது. சாம்பல் திட்டம் டேஷில் ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், குஜராத், மகாராஷ்டிரம், ஆந்திரா, கர்நாடகம். 98வது கேள்வி. ரூர்கேலா எஃகு தொழிற்சாலை டேஷ் ஐந்தாண்டு திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ரூர்கேலா எஃகு தொழிற்சாலை டேஷ் ஐந்தாண்டு திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: முதலாவது, மூன்றாவது, ஆறாவது, இரண்டாவது. 99வது கேள்வி. நிதி ஆயோக்கில் டேஷ் முழு நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள். நிதி ஆயோக்கில் டேஷ் முழு நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 4, 2, 5, 3. 100வது கேள்விக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி யூனிட் 9னுடைய 100வது கேள்வி. நிதி ஆயோக்கில் டேஷ் பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள். நிதி ஆயோக்கில் டேஷ் பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 2, 4, 5, 3. அனைவரும் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்து முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உடனடியாக உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதற்கான விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வினை நீங்களும் எழுத விரும்பினீர்கள் என்றால் கட்டணம் கட்டி சேர்ந்து தேர்வு பயிற்சியில் பயிற்சி பெறுங்கள். இதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்களும் உங்கள் பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். மனமார்ந்த வாழ்த்துகளுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.